ரொம்ப நல்லா எல்லோரும் பார்க்கணும் அந்த படத்தை. இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம். நான் பாஸ்டில் உட்காந்து படம் பார்த்தேன். டைரக்டரும் வந்தார், படத்தோட பலரும் வந்தாங்க. நான் இவங்கெல்லாம் வருவாங்கன்னே பார்க்கல. அவங்களோட சேர்ந்து பார்க்குற அனுபவம் ரசித்து பார்த்தேன். அப்புறம் வந்தார் அவர் மேடையில் பேசினார். ரொம்ப நல்லா பண்ணுறாரு சார். மணிகண்டன் 4 படமும் வெற்றி படம் சார். அவர் மிடில் கிளாஸ் மணிகண்டன் அப்படின்னா தப்பே இல்லை சார். ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ஆமாம் சார், அதான் நான் சொல்கிறேன். கடன் வாங்க கூடாதுங்கிறாரு. லோன் தரான்னு சொல்லி லோனு மேலே லோன் வாங்கினா தொல்லைகள் வரும். அதான் படம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் சார். ரத்தம் இல்லாத படம், அதான் மெயின். ரொம்ப நல்லா இருக்கு. நான் படம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுற ஐடியா எனக்கு முதல்ல இருந்தே இல்லைண்ணா. படம் பார்த்துருந்து இன்னும் ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு சொல்லலாம்ண்ணா. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப உடஞ்சி போயிருக்கோம். என்ன பண்ணுறது? நான் 3 தடவை அழுதேண்ணா. நான் 3 தடவை அழுதேன் இந்த படத்தை பார்த்து. லவ்வர் டோட்டல் சேஞ்சுண்ணா. அவர் அப்படியே படிப்படியாக மேலே போயிட்டு இருக்காரு. இன்னும் போகணுன்னு நான் ஆண்டவனை கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். எல்லாருமே நான் ஆக்சுவலாக நானுமே கோயம்புத்தூர் தான் வரேன். படம் பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்தேன். படம் பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி கோயம்புத்தூரில் அவங்க காமிச்ச சீன்ஸும் சரி, கோயம்புத்தூர் அவங்க எடுத்து சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ஒரு ஸ்லாங் எங்களுக்கு புரியுது. எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க. படம் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க எல்லாருமே பாருங்கள். எந்த ஒரு வல்காரிட்டி ஆமாண்ணா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல் தான். அது இந்த படத்தில் எடுத்தால் என்னென்ன ஆகும், என்னென்ன பண்ணுவாங்கங்கிறத ரொம்ப தத்ரூபமாக எடுத்து சொல்லியிருந்தது. கண்டிப்பாக நான் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். குடும்பஸ்தன் உண்மையிலே சொல்லணும்னா குடும்பங்களோட பார்க்கக்கூடிய ஒரு படம் மாதிரி தான் இருக்குது அந்த படம். பேருக்கு ஏற்ற மாதிரி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம் அப்படி தான் இருக்குது. நெகட்டிவ் சொல்கிற மாதிரிலாம் பெருசாக கிடையாது. படத்தில் நெகட்டிவ் இருந்தால் கூட நீங்கள் படத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுத்துரும். ஓவரால் நீங்கள் எப்படின்னா ஃபேமிலியோட ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் பார்க்குறோன்னா இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வர படங்களில் மக்களே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. எந்த படத்தை ஃபேமிலியோட போகிறது, எந்த படத்தை குழந்தைங்களை விட்டு போகிறதுன்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா மதகஜராஜா பயங்கர காமெடின்றாங்க. ஆனால் அதில் இருக்கிற கிளாமர் ரொம்ப அதிகம். அந்த படத்தில் காமெடியுமே டபுள் மீனிங் காமெடி நிறைய இருக்குது. பட் வேறு வழி இல்லை. படம் பொங்கலுக்கு வெளில போனால் மதகராஜா தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இந்த படம் தாராளமாக பார்க்கலாம். காமெடிக்கு காமெடியும் இருக்குது, ஹியூமரும் ஒர்க் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. கருத்து சொல்கிறதுல கருத்தும் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. மணிகண்டனுக்கு கிராஃப்லாம் கிடையாது. மணிகண்டனுக்கு ஒரே பாடி லாங்குவேஜ். மணிகண்டன் அப்படின்னால அவர் எப்படி நடிப்பாரோ இந்த குட் நைட்டில் பார்த்தாதே மணிகண்டன் தான். குட் நைட்டை முடிச்சுட்டு அப்படி பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த வீட்டில் நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படி தான் இருந்துச்சு. நல்லா தான் பண்ணியிருந்தார். உண்மையிலேயே நெகட்டிவ்லாம் சொல்கிற மாதிரி இல்லை. டு பி ஆனஸ்ட்டாக நெகட்டிவ் யாருன்னா சொன்னால் நம்பாதீங்க. படம் தாராளமாக ஃபேமிலியோடவே பார்க்கலாம். நல்ல படம். ஓப்பனாக இது குடும்பஸ்தன் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஒரு படம். மணிகண்டனுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகி குடும்பஸ்தன் ஆகிறாரு. ஸோ அவர் என்னென்ன கஷ்டங்கள் போடுவார் அது ரொம்ப யதார்த்தமாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அவரோட ஒய்ஃப் இந்த மாமனார் மாமியார் விஷயங்கள், அப்புறம் சின்ன ஒரு காசு விஷயம் காமிக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அவங்க அக்கா ஹஸ்பண்ட், அதாவது குரு சோமசுந்தரத்துக்கு இடையில உள்ள விஷயங்கள் தான் பெருசாக காமிக்கிறாங்க. அவர் நல்ல பொசிஷனில் இருக்கார், இவர் கொஞ்சம் கம்மியான பொசிஷனில் இருக்கார். ஸோ அவருக்கு முன்னாடி அந்த ஈகோ நல்லா இருக்குங்கிற மாதிரி காமிக்கணுங்கிற விஷயம்லாம் அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. எண்டு கிளைமேக்ஸில் ரொம்ப நல்ல ஒரு கருத்தை காமிச்சிருக்காங்க. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் ஹியூமரை நம்பி எடுத்திருக்காங்க. அது எனக்கு ஒரு சில காமெடி தான் ஒர்க் அவுட் ஆச்சு, நிறைய காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. பட் தேட்டரில் பார்க்கும்போது நிறைய ஆடியன்ஸ் எல்லா காமெடியும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. பட் பர்சனலாக எனக்கு ஒரு சில காமெடி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்தில் மெயின்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய காமெடி ஒர்க் அவுட் ஆகாதது தான். ஆக்டிங் மணிகண்டன் பின்னி படம் எடுத்துட்டாரு. இவருக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டில் குரு சோமசுந்தரம் அவரும் ஆக்டிங்கில் பின்னி படம் எடுத்துட்டாரு. 2 பேருக்கும் ஆக்டிங் போட்டின்னு வச்சுக்கலாமே, அந்த அளவுக்கு ஆக்டிங்கில் 2 பேரும் கலக்கிட்டாங்க இந்த படத்தில். படம் ஒன் டைம் வாட்சபிள். குடும்பஸ்தன். மணிகண்டன்னாவே ஸ்டோரி பயங்கரமாக செலக்ட் பண்ணி நடிப்பார். அவருக்கு தீனி போடணும், மற்ற எவனை பற்றியும் கவலை இல்லைங்கிறது மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதை தான் செஞ்சுருக்காரு. எனக்கு ஒர்க் இருக்குப்பா, நான் அழ முடியும், சிரிக்க முடியும், நான் கதற முடியும், கத்த முடியும், அதனால் நான் இந்த படம் தான் நடிக்க போகிறேன். சுற்றி எல்லாம் என்ன பண்ணாலும் எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி இருக்குது. எல்லோரும் சேர்ந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லபடியாக அமைஞ்சிச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். என்ன பண்ணணும்னா எடுக்கிற பாயிண்ட்டே 2K கிட்ஸ் பிடிக்கிற மாதிரி எடுப்போமா, ஃபேமிலி ஓரியன்ட் எப்படி போனால் அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுனால ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே போயிட்டு இருக்குது. அதை தான் சொல்ல முடியும். சூப்பராக போக வேண்டிய ஒரு படத்தை சுமாரான படமாக ஆக்கி விட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு தேவை ஸ்க்ரீன் பிளே. என்ன வேணும்? பணம் முக்கியமாக, பணத்துக்கு ஓடு, அதில் ஜெயி, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட் கொடுக்கணும். இல்லை பணம் வாழ்க்கையிலடா, பேஷண்டான வாழ்க்கைனா அதில் ஓடி ஜெயிக்கணும். பணத்தை போகிறதா பேசணும். அவங்க ரொம்ப குழம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குழப்பத்தில் வந்த படம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு பார்க்கலாம். எங்கேயுமே ஒரு அசிங்கமான ஒரு டைலாக், அந்த குட் நைட்லாம் ரொம்ப மோசமான டைலாக் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்தவரை குட் நைட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெசேஜ் இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையாக பேஷனா தொழிலா அப்படிங்கிற முக்கியமாக வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, நான் பேஷனில் ஜெயிக்கிறேன்னு ஜெயிச்சாப்பில் ஓரளவு மக்கள் அக்செப்ட் பண்ணாங்க. ஆனால் பிரேமலு படம் இருக்கு இல்லையா, லவ்லையும் ஜெயிச்சார், அந்த பேஷன்லையும் ஜெயிச்சார். அதனால அது மெகா ஹிட் ஆச்சு.
ஸோ இந்த மாதிரி இதை வந்து இது பண்ணி ஒரு மோட்டிவேஷன் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னா படத்தை வேற லெவலில் போயிருக்கணும். இதில் நம்ம யாரை பாராட்டுறதுன்னே தெரில. நடிப்பில் வந்து உண்மையிலே செம்ம தேடி போட்டுருது. அது மட்டும்தான் இந்த படத்தில். வெறும் நான் வந்து மணிகண்டனை மட்டும்தான் பார்க்க போகிறேன்னா தாராளமாக வந்து பாருங்கள். இல்லை பயங்கரமாக இருக்க போகுது அப்படி வந்தோன்னா இல்லை, ரொம்ப யதார்த்தமாக நடிப்பு. அதை சொல்ல கதை கேட்கும்போது இதில் எனக்கு வேலை இருக்குன்னு நினச்சிட்டே பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அது தப்பு தானே. எல்லாருமே பேக்ரவுண்டாக எல்லாம் சேர்ந்து வரும்போது படம் பெரிய லெவலில் பேசப்பட வேண்டிய படம். ஒரு ஆவரேஜான படம், மோசம் கிடையாது. அல்டிமேட் ப்ரோ, வேற மாதிரி படம். என்ன சொல்கிறது, என்ன ப்ரோ, ஒரு படத்தை வந்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து என்ஜாய் பண்ணி ஃபன்ஃபுல்டாக ஒரு 3 மணி நேரம் எப்படி கொண்டு போகணுமோ அது அவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்கும் ப்ரோ. கிராஃப் இப்படியே ஏறிக்கிட்டே போகுது ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் இப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ கொண்டு போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம் ப்ரோ. அல்டிமேட் ப்ரோ, எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது ப்ரோ. குறையே இல்லை ப்ரோ, எனக்கு குறையே தெரியல ப்ரோ. மற்ற படத்தில் ஏதாவது குறைய கண்டுபிடிப்போம். பட் ஆனால் ஒரு ராவாக ஒரு மெட்டீரியல் எடுத்து அதை பக்காவாக ஸ்கெட்ச் பண்ணி ஒரு குடும்பஸ்தனுக்கு என்னென்ன அழகாக கொண்டு வரணுமோ அது அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க ப்ரோ. அவர் நடிக்கிறாரு, எழுதுறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, மிமிக்ரி பண்ணுறாரு. அப்புறம் அந்த படம் வாழ்றாரு. ஒரு படத்தை எப்படி பண்ணணுமோ அதை வாழ்றாரு, அவ்வளோதான். படம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாமே தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா தேட்டரில் பார்த்தா தான் வந்து ஃபுல்ஃபில்லாக பார்க்க முடியும். ஒரு ஃபுல்ஃபில் பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. அம்மா, அப்பா, அந்த குழந்தை, முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸு, ரைட்டருக்கு வந்து பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒவ்வொரு சீனுமே வந்து ரியலாக வந்து எழுதியிருக்காரு. செம்ம மெசேஜாக இருக்குங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு குடும்பம், அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மா அப்பா ஃபேமிலி எல்லாமே வந்து எவ்வளோ, அந்த வெங்காயம் கூட கொண்டு விடாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அரிசி பருப்பு விலை எல்லாமே வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் ப்ராமிசிங் ஆக்டருங்க. ஸோ நம்பிக்கையாக அவர் படம்லாம் வந்து பார்க்கலான்றது 100% உண்மை. நல்லாயிருக்கு. ஸ்க்ரீனில் இருந்து ஸ்க்ரீன் ஓப்பனிங்கில் ஸ்க்ரீன் எண்டு வரைக்கும் அவர் தான் இருக்கார். அவ்வளோ ஒரு சூப்பராக நடிச்சிருக்காரு. அது எப்படி தான் அவருக்கு என்ன லக்கானு தெரியல. ஒரு படத்துக்கு இன்னொரு படம் பெஸ்ட்டு கொடுத்துட்டே போயிட்டுருக்காரு. அந்த லைனில் இந்த படம் அவருக்கு இதுக்கு முன்னாடி நடித்த படத்துக்கு இது பெஸ்ட்டு. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்குது. குட் நைட்டில் எப்படி இருப்பாரோ அவர் பேசுறது, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் அந்த டைலாக், அது எல்லாமே அப்படியே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு பெஸ்ட்டாக தோணும். கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்குமே இது வந்து பெஸ்ட்டாக தோணும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டீம் ஒர்க்கு, மியூசிக் எதுவுமே நம்மளால் குறை சொல்ல முடியல. இது ஒரு 2-3 ப்ரமோஷன்லாம் பார்த்தேன் இந்த படத்துக்கு. அந்த ப்ரமோஷன்லாம் வந்து ஓவராக இருக்குமோ, இவ்வளோ ஓவராக ப்ரமோஷன் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் கொஞ்சம் எதனா படத்தில் தோல்வி இருக்குமோ, அதெல்லாம் இல்லை. அந்த ப்ரமோஷன்லாம் அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது படம். சூப்பர்ண்ணா. ஒரு எல்லாருமே வந்து தேட்டரில் மட்டும் பார்க்க வேண்டிய படம். அப்போ மட்டும்தான் அந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியும். வீட்டிலலாம் வேஸ்ட். தேட்டரில் மட்டும் பார்க்க வேண்டிய படம். தேட்டரில் கொண்டாடுங்க படத்தை. குடும்பஸ்தான் அட்டகாசமான படம். மணிகண்டன் வந்து ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் தான் தரமாக இருக்குது. அவர் இதே மாதிரி ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் கண்டினியூ பண்ணான்னா நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடி வந்து செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்ட் செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரெண்டுமே நம்ம எக்ஸ்ட்ரீமில் போய் அழுதுறோம். சிரிச்சு அழுகிறோம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் சென்டிமெண்ட்டில் அழுகிறோம். நக்கலைட்ஸ் டீம், குரு சோமசுந்தரம், ஆர் சுந்தராஜன் எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியோட தேட்டரில் வந்து உட்காந்து ஜாலியாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். செம்மையாக இருக்குது. எல்லாருமே கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் பேசியிருக்காங்க. நக்கலைட்ஸோட வீடியோவை ஒரு அட்வான்ஸ் வெர்ஷனில் பார்த்த மாதிரி இருக்குது. பட்டு ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நல்லாவே ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே மியூசிக்கு, ஹீரோயின், டைரக்டர் எல்லாருமே புதுசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே புதுசு மாதிரி தெரியல. எல்லாருமே ரொம்ப மெச்சூர்டாக பண்ணியிருக்காங்க.